கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நிறைய பேர்த்துக்கு ஆசை இல்லையா? அதாவது எப்பவுமே நம்ம வந்து ஒரு சந்தோஷமா, ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஒண்ணும் இல்லங்க. நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து நல்ல முகமலர்ச்சியோட அவங்கள வரவேற்கணும். அவங்க தேவைகள சந்திக்கணும். அவங்க கூட ஹேப்பியா, சந்தோஷமா எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்? ஒரு அரவணைத்து போகிற மாரி இருந்தா போதும் இல்லையா? நம்ம அவங்கள பத்தி எவ்வளோ தவறான எண்ணங்கள் கொண்டிருந்தாலும், இல்ல நம்ம இருதயத்தில அவங்கள கெட்ட எண்ணம் வைத்திருந்தாலும், அவங்கள பத்தி, அத பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க இருதயத்த பார்க்க முடியாது. அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க? நம்ம முகத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க? பரவாயில்லையே! இவங்க ரொம்ப ஹேப்பியா நம்மள வந்து ஏற்றுக்கொள்கிறார்களே! நம்மள நல்லா அரவணைக்கிறாங்களே! நம்மள நல்லா உபசரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா, அதுவே நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க? கடவுள் நம்ம கூட இருக்கணும்னா, கடவுள் நம்ம இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? ஏன்னா, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். ஸோ நம்ம இருதயத்தை பார்க்கும்போது, அது தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமா இருக்கா? இல்ல தேவன் அருவருக்கிற ஒரு இதயமா இருக்கா? ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நம்மளோட தாட்ஸ் இல்லையா? இருதயம்ங்கிறது என்னன்னா, நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம சிந்தனைகள் வந்து தேவனுக்கு பிரியமான சிந்தனையா இருக்கா? இல்ல வந்து தேவன் அந்த இருதயத்தை பார்க்கும்போது, இவ்ளோ கேவலமா இருக்கே! அப்படின்னு சொல்ற மாரி நம்ம சிந்தனை இருக்கா? அதுக்காக தான் பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லியிருப்பாரு. பிலிப்பியர் 4:8 நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதெல்லாம் நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தா மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட வாசம் பண்ணுவார். நம்ம என்ன மாரி சிந்தனைகள் வச்சிருக்கோம்? சிந்தனை வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு சிந்தனையா இருக்கா? இந்த உலகத்தின் சிந்தனையா இருக்கா? எப்பவுமே நம்ம சிந்தனைகள் வந்து எப்படின்னா, தேவனுக்கு பிடிக்காம, அருவருக்கத்தக்க ஒரு சிந்தனையா இருக்கு இல்லையா? மேபி நம்ம வெளிய பார்க்கும்போது நம்ம நல்லா இருப்போம். ஆனா உள்ள கடவுள் ஆராய்ந்து பார்க்கும்போது, அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு இல்லையா? நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வந்து தாவீதை தேர்ந்தெடுத்ததுதாங்க. இல்ல? அதாவது அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரா வந்து சாமுவேலுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க. சாமுவேல் என்ன பண்றாரு? வெளிய தோற்றத்த பார்க்குறாரு. ரொம்ப அஜானுபாகுவா இருக்கிறாரு. நல்ல ஹெல்த்தியா உடம்புலாம் நல்ல பில்டா இருக்கு. நல்ல ஒரு மஸ்குலரா இருக்காரு. இவர தான் கடவுள் தேர்ந்தெடுப்பாரு. இவர தான் வந்து தேவன் ராஜாவா தேர்ந்தெடுப்பார்ன்னு சொல்லி, ஒவ்வொருத்தரையா ஒரு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருக்காரு. கடவுள்ட்ட கேட்கிறார். கடவுளே இவர் தானா? இவர் தானா அடுத்த ராஜா? அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் சொல்றார்ல, நான் இவனை தள்ளிவிட்டேன். நான் இவனை தள்ளிவிட்டேன். இவன் ராஜா இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா வந்து சாமுவேல் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு. தாவீதோட அப்பாட்ட கேட்கும்போது, இவ்வளவு தானா உங்க பிள்ளைகள்? இனி வேற யாராவது இருக்கிறாங்களா?